சீமான் விவகாரத்தில் ரொம்ப கடுமையாக காவல்துறை நடந்துக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மற்ற விவகாரங்கள் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் சரியாக நடவடிக்கை எடுக்காமல் சீமான் விவகாரத்தில் மட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஊடகத்துறை நண்பர்களுக்கே நன்றாக தெரியும். இதில் அதிகமாக கருத்தை சொல்லி அவருக்கு விளம்பரத்தை ஏற்படுத்த நினைக்கவில்லை. சட்டத்தின் ஆட்சிதான் ஒட்டுமொத்த ஒன்றியத்திலே நடக்கின்றது. அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்குத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதிப்பார்கள். சைத்தான்கள் ஆட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி அளிக்க மாட்டார்கள். ஆகவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட எந்த நடவடிக்கையும் துணிவாக எடுக்கக்கூடிய முதல்வர் ஆட்சியிலே அதிகார அத்துமீறல் நடைபெறுவதற்கு அனுமதிக்க மாட்டார். பெரியார் குறித்து பேசிய நிலையில அதை சமாளிக்க முடியாமல் தான் தற்போது விஜயலட்சுமியை வைத்து வழக்கு தொடரப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியாரை பற்றி பேசிய பிறகுதான் ஈரோடு மண் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தம் என்று அந்த மக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். எதிர்த்து நின்ற அனைவரையும் முன்ஜாமீன் வைப்பு தொகையை இழக்க செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் இன்னும் கூட பேசட்டும். இன்னும் நாங்கள் எங்களுடைய பணியின் வேகத்தை, இந்த மண்ணினுடைய உரத்தை இன்னும் பலமாக்குவோம். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தமிழக மக்கள், தமிழக முதல்வரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு முதலமைச்சர் சொல்லிய 200ஐ தாண்டி அவர் ஆட்சிக்கட்டில் அமர்த்தி வைப்பார்கள். இது போன்ற ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கடந்து வந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுபோன்று பின்னால் பேசுவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுடைய லட்சிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சம்மன் கொடுத்தாலுமே நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சட்டம் தன் கடமையை செய்யும்.